ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஒரு மாடல் சம்மரி டேபிள் எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மாடல் டேபிள் இது. இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன் நான். அங்கங்கே இருக்கும், அதை ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்றும் இல்லாத ஒன்றும் கிடையாது, எல்லாமே நம்ம மெட்டீரியலில் இருக்கதான், புக்ஸில் இருக்கதான், அங்கங்கே இருக்கும். இதை என்ன சொல்லுவோன்னா சம்மரி நோட்ஸு ஆர் ஷார்ட் நோட்ஸ், ஷார்ட்டாக நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து சீட்டாகவே வச்சுக்கிறணும், ஏன்னா கையில் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு நம்ம உட்காந்து படிக்கிற மாதிரி வச்சுக்கிறணும். 2 காப்பி கூட வச்சுக்கலாம், ஒன்று நோட்டில் அட்டாச் பண்ணி அல்லது மெட்டீரியல் அட்டாச் பண்ணி, இன்னொன்று வந்து கையில் வெறும் சிங்கிள் சீட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் அப்பப்போ வந்து நம்ம எடுத்து படிச்சுக்கிறணும். இது வந்து ரொம்ப முக்கியம், இதில் இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ரைட், நீங்கள் ஃபார்மெட் வந்து உங்களுக்கு ஒரு வேளை எது கன்வீனியண்ட்டோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷனோட நேம் வந்து இந்த மாதிரி பைனாமியல், அடுத்த ரோவில் பாய்சான், அப்புறம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாடலில் இருக்குது. ஓகே, நீங்கள் கூட இதை மேலே கொண்டு வந்துடலாம், பைனாமியல், அப்புறம் இங்கே வந்து செகண்ட் காலமில் பாய்சான், தேர்ட் காலமில் வந்து நார்மல், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ரோ அண்டு காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ நான் போட்டிருக்கிறது மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டா, சப்போஸ் உங்களுக்கு இது கன்வீனியன்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது, இல்லையா? அது நம்ம கன்வீனியன்ட் தான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் போட்டிருக்கேன். இதில் எக்ஸஸாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த சிஜிஎஃப் தான், குமுலன் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக எம்ஜிஎஃப் இருந்தாலே அதுலேருந்து இதை கொண்டு வந்துடலாம், இல்லையா? இதுக்கு லாக் எடுத்தோம்னா இது கிடச்சிரும், அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த டேபிளில் இந்த லாஸ்ட் காலம் வந்து ஆப்ஷனல், பட் அது தெரியணுன்றதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வெறுமனே மெமரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக நான் அதை போட்டு வச்சுருக்கேன். லாக் எடுத்தால் போதும், இதிலேருந்து லாக் எடுத்து பாருங்கள், அழகாக வந்துடும். லாக் எடுக்கும்போது இந்த எண் முன்னாடி போயிடும், எண் ரிமைனிங் இடத்துல லாக் வந்துடும். இங்கே லாக் எடுத்தால் என்ன ஆகும்னா இ இருக்கு இல்லையா, அதனால இந்த பவரில் இருக்க மட்டும் இங்கே இருக்கும். அதனால் நம்ம இந்த லாஸ்ட் காலமாக மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அதே மாதிரி இ இருக்குது, இப்போ லாக் எடுக்கும்போது இந்த பவர் மட்டும் இங்கே இருக்கும். ஓகே, அதை பார்த்துங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் பிஎம்எஃப் ஆர் பிடிஎஃப்னு போட்டிருப்பேன். டிஸ்கிரீட்டாக இருந்தால் அதுக்கு பேர் பிஎம்எஃப், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதில் இந்த ரெண்டு வந்து டிஸ்கிரீட், ஃபஸ்ட்டு ரெண்டும் டிஸ்கிரீட். அப்போ இந்த ரெண்டு வந்து பிஎம்எஃப், இந்த ரெண்டில் இருக்குது, ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் இருக்குது பிஎம்எஃப். தேர்டில் இருக்குது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இதில் இருக்கிறது பேர் பிடிஎஃப், அதையும் பார்த்துங்க. அதனால நான் ரெண்டையுமே சேர்த்து போட்டேன். இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதாவது இந்த விஷயம் தெரிஞ்சாலே நம்ம இந்த ஃபங்க்ஷனையோ அல்லது அதுக்கு ரிலேட்டடான ப்ராபபிலிட்டியோ கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா என்பி இருக்கும், அப்போ கியூ இருக்கே சார் அப்படின்னா பிக்கும் கியூக்கும் இடையில ரிலேஷன் இருக்குது, அதனால் நான் ரெண்டையும் தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லையா? பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 1ங்கிறதுனால பி தெரிஞ்சாலே போதும், நான் கியூ கண்டுபிடிச்சிருவேன். அது ரொம்ப முக்கியம். இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் தூக்கி என்ன பண்ணிடக்கூடாது, பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. அது மாதிரி எக்ஸை காணாமை சார்னு கேட்டக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் எக்ஸையும் வந்து பேராமீட்டர்னு நினச்சிக்கிடுவோம். எக்ஸுங்கிறது கேபிட்டல் எக்ஸுங்கிறது வேரியபிள், அதோட பர்டிகுலர் வேல்யூ ஸ்மால் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸை வந்து எப்போவுமே பேராமீட்டரில் சேர்க்கக்கூடாது. அது கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, எக்ஸாக்ட்லி 3 இருக்குன்னா ப்ராபபிலிட்டி என்ன அப்படி கேட்பாங்க, அதனால் அதை இங்கே செய்யக்கூடாது. பாய்சானில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேராமீட்டர் லேம்டா மட்டும்தான் இருக்கும், அது சுட் பி கிரேட்டர் தென் 0, அதையும் பார்த்துங்க. அது மாதிரி இந்த எக்ஸோட வேல்யூயும் பார்த்துங்க. இங்கே வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸு, ஆனால் ஒரு இடத்துல போய் முடிஞ்சிருது, 0 1 to up to n முடிஞ்சிருது பாருங்கள். ஆனால் அதே பாய்சானுக்கு வந்தோம்னா 0 1 to ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது பாருங்கள். இதுதான் வித்தியாசம். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், படிக்கும்போது கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இதுதான். அப்போ அந்த நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து பைனாமியலில் ஃபிக்ஸடாக இருக்கணும், பாய்சானில் ஃபிக்ஸடாக இருக்க வேண்டியதில்லை. நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஒரு காயின் வந்து ஹெட்டு விழுகிற வரைக்கும் நான் டாஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், அது எப்போ வேணாலும் விழுகலாம், அதை தான் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம். அல்லது ஒரு டை த்ரோ பண்ணும்போது எனக்கு 1ங்கிற நம்பர் விழுகணும், அது எப்போ விழுகுன்னு நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக 1/6 சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம், பட் அதுக்காக 6 தடவையில் ஒரு தடவை விழுகுமான்னு தெரியாது நமக்கு. 10வது தடவை விழுகலாம், 15வது தடவை விழுகலாம், ஏன் லக்கு இல்லை அப்படின்னா 100வது தடவை கூட 1 விழுகலாம் டையை த்ரோ பண்ணும்போது, இல்லையா? அந்த மாதிரிலாம் வந்துடும். அதனால தான் இந்த பாய்சானில் வந்து எக்ஸ் வந்து 0 1 to up to இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா எல்லாமே லேம்டா, மீன் லேம்டா தான், வேரியன்ஸ் லேம்டா தான். அதே பைனாமியலில் பார்த்தோம்னா மீன் வந்து என்பி, வேரியன்ஸ் வந்து என்பிக்யூ, இந்த மாதிரி வந்துடும். மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் q + p e⁻t the whole power n, இதில் இருக்கிறதா வரும். எக்ஸ்ட்ரா வந்து யூஸ்வலாக நம்ம மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் சொல்கிறதுனால இந்த டி வரும்.
இந்த பேராமீட்டர்ஸ் இருக்கும். அப்போ இந்த பேராமீட்டர் தெரிஞ்சிச்சுன்னா இல்லாத ஏதாவது ஒன்று போட்டாங்கன்னா நீங்கள் எடுத்து விட்டுடலாம். எக்ஸாம்பிளுக்கு பைனாமியலோட எம்ஜிஎஃப்ல லேம்டான்னு ஒன்று சேர்த்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பைனாமியலில் லேம்டா வராது, அதனால நம்ம எடுத்து விட்டுடலாம். சரியா? ப்ரொவைடட் அந்த லேம்டாவுக்கு நொட்டேஷன் நீங்கள் பார்த்துக்கிறணும். அவங்க ஏதாவது லேம்டாங்கிறத வந்து வேறு ஏதாவது நொட்டேஷனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது நான் சொல்லிட்டேன். எம்ஜிஎஃப்ல இருந்து லாகர்தமிக் எடுத்தீங்கன்னா சிஜிஎஃப் கிடைச்சிரும். ஓகேவா? கேஎக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது லாக் ஆஃப் எம்எக்ஸ் ஆஃப் டி. இது ஒன்று தெரிஞ்சாலே போதும். எம்எக்ஸ் ஆஃப் டி மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கிறணும். அப்புறம் இந்த ரிசல்ட் தெரிஞ்சால் போதும். சிஜிஎஃப் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். கேஎக்ஸ் ஆஃப் டி வந்து கொண்டு வந்துடலாம். எல்லா இடத்துலையும் மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூஸ், அதுக்கான பிடிஎஃப் இது 1/σ√2π. அந்த பை வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கணும், அது முக்கியம். நம்ம அவசரத்தில் எழுதும்போது ரூட்டுக்கு வெளியில் எழுதிடுவோம். இ பவர் மைனஸ் அந்த இந்த இ பவரில் இருக்கிறத கொஞ்சம் ஒருத்தரும் வேறு மாதிரி படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அது மாதிரி கொண்டு போய்க்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா -1/2 இந்த ஆஃப் வந்து இப்படி இருக்கும், எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா த ஹோல் ஸ்கொயர் இப்படி போட்டிருப்போம். எல்லாம் ஒன்று தான். ஏன்னா இந்த உள்ளே இருக்கதான் ஆக்சுவலாக என்னென்னா இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா ஃபார்ம்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? அதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதான் இந்த பவரில் வரும். இப்படி எழுதிக்கலாம். அப்போ இங்கே பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு மியூ சிக்மா ஸ்கொயரும், அப்போ மீன் எக்ஸ்பெக்டட் வேல்யூ எல்லாமே ஒரே அர்த்தம் தான். மியூ வேரியன்ஸுங்கிறது சிக்மா ஸ்கொயர். அதுக்கான எம்ஜிஎஃப் இதுக்கு லாக் எடுத்தோம்னா கிடைக்கிறது சிஜிஎஃப். ரைட்? இப்படி வந்துடும். அப்புறம் வந்து இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எம்ஜிஎஃப் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். எம்எக்ஸ் ஆஃப் 0 வந்து 1 வரணும், நம்பர் 1. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் டி இருக்கிறதுல 0 போடணும். அப்படி கிடைக்கிறதுக்கு பேர் தான் மொமெண்ட். அதனால தான் இதுக்கு பேர் வந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் பேர். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4-5 மொமெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்போ μ1 என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கொடுத்துருக்க கொஸ்டினை வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த டீக்கு பதிலாக 0 போடணும். நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு μ1 வந்து இதுதான் அப்படின்னு ஆல்ரெடி தெரியும். அதை வச்சுக்கிட்டு அது வரலை அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் எம்ஜிஎஃப் வந்து செக் பண்ணிக்கலாம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் பாயிண்ட்டு, லாக் எடுத்தால் போதும் ஹுமிலன்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். அந்த இதுக்கு பேர் ஹுமிலன்ட் கேஆர் அல்லது கப்பா ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வரும். இந்த எம்எக்ஸ் ஆஃப் டிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் μr' கிடைக்கும். அப்போ கேஎக்ஸ் ஆஃப் டிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமோ அந்த நம்பர், இங்கே ஆர் அப்படின்னா இங்கே ஆர் இருக்கும், அத்தனாவது ஹுமிலன்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ K3 அப்படின்னா நான் இந்த கேஎக்ஸ் ஆஃப் டிஏ 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு டீக்கு 0 போடணும், ரொம்ப முக்கியம். டி இருக்கக்கூடாது அதில். அது மாதிரி இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் இதோட மீனிங் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸு தனியாக ஒய் தனியாக இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் நியூவாக ஒரு வேரியபிள் கிடைக்கும். அந்த ரேண்டம் வேரியபிளுக்குரிய மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதான் இது இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ப்ராடக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இப்படி கேட்கும்போது நீங்கள் செக் பண்ணணும். ரெண்டு இண்டிபெண்ட் வேரியபிள் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரிசல்ட் எடுத்துக்கலாம், அல்லது இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளான்னு கேட்டாங்கன்னா இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதோட எம்ஜிஎஃப்பும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட எம்ஜிஎஃப்பும் எக்ஸ் அண்ட் ஒய்யோட எம்ஜிஎஃப் தனித்தனியாக கண்டுபிடிச்சி அல்லது இருக்கும், நம்ம ப்ராடக்ட் பண்ணுறது சேமாக வருதா அப்படின்னு பார்க்கணும். இது ப்ராடக்டில் இருக்கும். ஆனால் இதே இங்கே பார்த்தீங்கன்னா ஹுமிலண்டில் வந்து அடிஷனில் வந்துடும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா எம்ஜிஎஃப்க்கும் சிஜிஎஃப்க்கும் என்ன ரிலேஷன்? லாக் எடுக்கிறது தானே. அப்போ லாக் எடுக்கிறது. அப்போ இங்கே ப்ராடக்டில் இருக்கிறது, அதாவது லாக் ஆஃப் எம்என் இங்கே ப்ராடக்டில் இருக்குது. லாக் எடுத்தோம்னா என்னவா மாறிடும்? அடிஷனாக மாறிடுமா? அவ்வளோதான். அதே கான்செப்ட் தான் இங்கே. அப்போ தான் இந்த கன்ஃபியூஷன் வராது. கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டுருவாங்க. இதை அப்படியே கொடுத்துருவாங்க. இது இருக்கும், இது இருக்கும், அப்புறம் 2 ஆப்ஷன், அதாவது மாற்றி ஒன்று இடையில இங்கே ப்ளஸ் போட்டிருப்பாங்க அல்லது மைனஸ் போட்டிருப்பாங்க, இங்கே இப்போ ப்ளஸுக்கு பதிலாக ப்ராடக்ட் போட்டிருப்பாங்க அல்லது டிவிஷன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டினும் வரும். அப்போ நமக்கு தெரியணும். அப்போ நீங்கள் கே அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுங்க, லாகரிதமிக் எடுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்மில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டில் இருக்கும், அப்போ லாகரிதமிக் எடுத்தோம்னா இங்கே அடிஷனாக மாறிடும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி மாறுது, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறுறதுக்கான கண்டிஷன் இது. நம்ம இதெல்லாம் இருக்குது நோட்ஸில், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். எண் வந்து வெரி லார்ஜாக இருக்கணும். என் டென்ஸ் இன்ஃபினிட்டினா போயிட்டே இருக்குன்னு நினைக்க வேணாம், வெரி லார்ஜ் அப்படி மீன் பண்ணிக்கோங்க.
வெரி லார்ஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். பி வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். அதாவது இது வெரி லார்ஜாக இருக்கணும், பி வந்து வெரி ஸ்மாலாக இருக்கணும். அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணையும் பியையும் மல்டிப்ளை பண்ணோம்னா லேம்டா கிடைக்கும். இது ஃபிக்ஸட் வேல்யூவாக இருக்கணும். ஆக்சுவலாக இந்த என்பி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், அதான் லேம்டா. அப்போ இந்த கேஸில் சொல்லப்போனால் இந்த கேஸில் தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறுது. பைனாமியலும் பாய்சானும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கிடையாது, நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறணும். இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் என் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது, பி வந்து வெரி ஸ்மாலாக இருக்குது, என்பி வந்து கான்ஸ்டன்ட் லேம்டாவாக இருக்கும்போது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பிகம்ஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்புறம் 5th பாயிண்ட்ல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தளவில் எல்லா ஆட் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும். வேனிஷ்னா ஜீரோன்னு அர்த்தம். அபவுட் த மீன் வந்து என்ன ஆகுனா வேனிஷ் மீன் ஜீரோன்னு அர்த்தம். அப்போ மீதி வந்து ஈவன் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அப்போ μ4ஓட வேல்யூ எதுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இப்படி மாறிடும், இது மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பீட்டா 2வும் என்னவா மாறிடும் அப்படின்னா 3. அந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிரும். பீட்டா 1 பீட்டா 2 தெரியணும், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சம்மரி டேபிள் ஆர் ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சால் என்ன பண்ணால் ஒரு பிரிண்ட்டை போட்டு ஒட்டிடணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா அப்பப்போ அதை பார்க்கணும். இதை அப்படியே திரும்ப திரும்ப பார்க்கும்போது மைண்டில் செட் ஆயிரும். அது போக இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் செய்யும்போது ரெஃபர் பண்ணாமல் செய்யணும். ஒரு தடவையும் ஃபார்முலா பார்க்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். பிகினிங் ஸ்டேஜில் பார்க்குறீங்க, போக போக என்ன பண்ணணும்னா பார்க்காம செஞ்சு பழகிடணும். அப்படி பார்த்தா தான் மைண்டில் செட் ஆகும். என்னை கேட்டால் ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நிறைய சம்மு போட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு மைண்டில் செட் ஆயிடும். கரெக்டு தானே? இப்போ யாரை கேட்டாலும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னன்னு கேட்டால் உடனே சொல்லிடுவீங்க. ஏன்னா அது நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சைன் 30 டிகிரி என்னன்னு கேட்டால் சொல்லிடுவோம். ஏன்னா 10th ஆரம்பித்து மேபி இப்போ டீச்சர்ஸு அல்லது இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் இருந்தீங்க இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம மைண்டில் இருக்குது, அவ்வளோதான். அந்த 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 மைண்ட் செட்டு தான். அப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும், எந்த ஃபார்முலா இருந்தாலும் சரி, எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி.